வணக்கம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாஜகவுடைய எதிர்ப்பு இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதுக்கு காரணம் இது ஒரு சமூக நீதி மண், பெரியார் மண், இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம். பகுத்தறிவு உள்ள மண், படித்தவர்கள் அதிகம் உள்ள மண். இந்த மண்ணில் பாஜக வளர முடியாத காரணங்கள் இவ்வளவு இருக்கலாம். ஆனால் அந்த பாஜக பக்கம் எப்படியாவது திமுகவை தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சில திட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து, புதுசாக ஆட்சிக்கு வந்தவங்க. ஆனால் அவங்க அந்த பக்கம்தான் இருக்கிறாங்க. வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன அந்த மாதிரி இப்போ ஆளக்கூடிய விஜய் அரசு அல்ல அதன் கூட்டணி கட்சிகள் திமுக மேலே அந்த சாயத்தை பூச நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க அதில் வெற்றி பெற்றார்களா, இல்லை மக்களுக்கு இதை பற்றி இவங்க செய்யக்கூடிய சதியை பற்றி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எலெக்ஷனுக்கு முன்னால் பாஜகங்கிற ஒரு வார்த்தை கூட பேசாமல் தான் தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து விஜய் முன்னெடுத்தார். ஆனாலும் வெற்றி பெற்று ஆட்சியும் அமைச்சாச்சு. வெற்றி பெறல 107, 108 தான் வாங்கியிருக்காரு. பெரும்பான்மை இல்லாத போது திமுக கூட்டணியில், அதாவது விஜயால் வர்ணிக்கப்பட்ட கல்லாப்பெட்டி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சியின் கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். சரி, பரவாயில்ல. அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பரங்குன்றம் மலையில் வந்து தீபம் ஏற்றுறது பற்றியான ஒரு பிரச்சனை பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பூதாகாரமாக வெடிச்சிச்சு. தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வந்து ஒன்றிய அரசு, நீதிமன்றங்கள், போர்ட்போலியோ, சென்ட்ரல் உள்ள போர்ட்போலியோ, இப்படி அப்புறம் ஒரு இந்து அமைப்புகள்னு சொல்லி பெரிய கூட்டமே எதிராக இருந்துச்சு. எப்படியாவது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வச்சு ஒரு மத கலவரத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி அதன் மூலம் 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சலான்னு சொல்லி முயற்சி எடுத்துச்சு பாஜக, இந்து முன்னணி. ஆனால் அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எந்த பிரச்சனைனாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக சொன்னார். அந்த ஸ்டாலின், தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நினச்ச அந்த ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் அவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்ச அந்த சொந்த தொகுதியில் தான் தோற்கடிக்கப்பட்டார். மக்களுக்காக அவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் திரு விஜய். 200 கோடிக்கு மேலேன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக 30 ஆண்டுகள் வந்து நடித்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சுருக்கக்கூடியவர் வந்து எந்த உதவியுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் போது அவர் உதவி பண்ணவே இல்லை. திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தா உயர்நிலை ஜாதி இல்லை, இடைநிலை ஜாதியில் இல்லை. உயர்நிலை ஜாதியில் இருக்கவங்களுடைய ஓட்டு 1% கூட இல்லை, திமுகவுக்கு வராது. அதே நேரத்தில் இடைநிலை ஜாதியில் கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் பகுத்தறிவாளர்கள் வந்து திமுகவுக்கு இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், சிறுபான்மை மக்கள், தலித்துகள் எப்படி சொல்லலாம். இந்த ஓட் பேங்கில் எப்படியாவது கல்லெறியணுங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அதை வந்து திரு பழனிசாமி அவர்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. காரணம், அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஆல்ரெடி பாஜகவோட வச்சு எக்ஸ்போஸ் ஆகிட்டார். புதுசாக வரக்கூடிய ஒரு முகத்தால் தான் அது முடியும்னு சொல்லிட்டு தான் விஜய் உருவாக்குறாங்க. திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ், நிர்மல்குமார், செங்கோட்டையன், இப்படி இவங்களுடைய பின்புலத்தில் ஆதவ் அர்ஜுனா, இவங்களுடைய பின்புலத்தை நீங்கள் வந்து கரெக்டாக ஆராய்ஞ்சிங்கன்னா அவங்க எங்கே இருந்து எந்த கட்டத்தில் விஜயை நோக்கி போகிறாங்க, விஜயினுடைய கொள்கையை பிடிச்சிருந்தா போனாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் போய் சந்திச்சுட்டு வரார். அதாவது எடப்பாடி பழனிசாமியோட ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துட்டு வந்த உடனே விஜய் கட்சியில் சேர்றார். ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே இருந்து எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து திமுக கூட்டணியிலேருந்து பிரிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணார். இதை புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் வந்து அவரை வந்து கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்கிறார். இடைநீக்கம் செய்யப்பட்ட உடனே அடுத்து அவருடைய இது எங்கே போகிறாருன்னா நேராக வந்து தாவேக்காவுக்கு தான் போகிறார். இப்போ டைரெக்டாக நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம்.
அதாவது காவிரி விவகாரம் பூதகரமாக இருக்குது, அதை மட்டுப்படுத்தணும். ஏன்னா அதை வந்து ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருச்சு திமுக. அந்த பிரச்சனையை மடைமாற்றணும். அதுக்காக திரு உதயநிதி மேலே ஒரு வழக்கு போட்டு கைதுங்கிற அளவுக்கு போகிறாங்க. அது முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்ச உடனே இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது பட்ஜெட்டில் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. விஜய் வந்தால் அதை செஞ்சிருவார், இதை செஞ்சிருவார்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதில் ஒன்றும் செய்ய முடியல. ஏற்கனவே திமுக செஞ்சதை தான் அவங்களால ஃபாலோ பண்ண முடியுங்கிற அளவில் தான் இருக்காங்க. இப்போ வந்து திமுக சில திட்டங்கள்னால தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து இருக்குது, இப்போதைக்கு நிதி ஆதாரங்கள் இருக்குது, சமாளிச்சிடுவாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து அடுத்த பட்ஜெட் போடும்போது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இருந்தால் தான் இப்போ இருக்க திட்டங்களுக்கே இவங்களால் நிதியை வந்து ஒதுக்க முடியும். இவங்க தொடர்ந்து இதே மாதிரி தொழில் நிலைமை இப்படியே தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புது திட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இன்னும் ஒரு 9 மாதம் இருக்குது அடுத்த பட்ஜெட் போடுறதுக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அரசியல் நிகழ்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தொகுதி மறுவரையை, அதாவது பட்ஜெட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு, காவிரி விவகாரம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த தொகுதி மறுவரையை கையில் எடுக்கிறாங்க மடைமாற்றுறவங்களாம். அதாவது டேக் டைவர்ஷன் பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக வந்து தனிமைப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. காங்கிரஸோட ஐடியாலன்னு வச்சுங்களேன். ஏன் அவ்வளோ தொலைக்கு யோசிக்க தெரியாது திரு விஜய்க்கு? இது வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவங்களுடைய பிரைன், இதுதான் பிரில்லியன்ட் பிரைனில் உதிச்ச அந்த திட்டத்தில் திமுகவை தனிமைப்படுத்துங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொகுதி மறுவரையை கையில் எடுக்கிறாங்க. அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லி 2024, 25, 26 கடுமையாக போராடிட்டு இருக்கு திமுக. ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து திமுக கேட்குது, நம்ம வந்து நோ டீலிமிட்டேஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக சட்டமன்றத்தில் சட்ட தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வருது அந்த தீர்மானம். எல்லாரும் நினச்சேன்னா திமுக வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே கேட்குது, நம்ம இப்படி சொல்லியிருக்கோமே, நோ டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்கோமே, கண்டிப்பாக திமுக எதிர்க்கும், ஆதரவு தெரிவிக்காது, இதனால் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்க திட்டத்தில் உதயநிதி முடிச்சார். நீ ஒரு பிளான் பண்ணுறியா, உன் பிளான்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. நாங்கள் வந்து ஜெயலலிதாவையும் பார்த்தாச்சு, எம்ஜிஆரையும் பார்த்தாச்சு, இந்திரா காந்தியும் பார்த்தாச்சு, மோடியும் பார்த்தாச்சு, உன்னுடைய திட்டம்லாம் இங்கே செல்லுபடியாகாதுன்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களால் அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். திமுக மறுபடியும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சோன்னு என்ன பண்ணோம்? காவிரி விவகாரத்தை கையில் எடுக்கும். உங்களுக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் ஆளுங்கட்சி, உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம், நீங்கள் இப்போ வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஆதரவு வளையத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் போகும்போது நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டாகணும். உங்களால் திமுக கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் வேணும். அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து உடனே சட்டமன்றத்துலேயும் வராது, மக்கள் மன்றத்துலேயும் வராது. தானாக பேசக்கூடிய அந்த தகுதிங்கிற அளவில் அது அந்த மாதிரியான ஒரு தகுதியை நீங்கள் வளர்த்துக்கல. ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு ஆக்ட் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் உங்களால் முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இனி சட்டமன்றம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சட்டமன்ற குழு தலைவர், முதலமைச்சர் எல்லாம் நீங்கள் தான். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். மக்கள் மன்றத்தில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுவீங்கல்ல, காவிரி விவகாரம், தொகுதி மறுவரை. ஆக்சுவலி தொகுதி மறுவரையை பற்றி இன்னும் அந்த டைம் பாஜக என்ன பேசவே இல்லை. முக்கியமான பிரச்சனை வந்து FCRA, திமுகவுடைய கடும் எதிர்ப்புக்கு அப்புறம் இப்போ வந்து அதை வந்து மறுசீராய்வுக்கு அனுப்பிச்சிருச்சு. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை தவிர இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க தெரியல. ஆனால் திமுக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஆனால் திமுகவை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அசிங்கப்பட்டுருக்கீங்க. உங்களுடைய வெற்றியிலையும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கான காரணங்கள் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த வீடியோலையே. சரி, பார்க்கலாம்.
என்ன நடக்குதுன்னு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உதயநிதி அவர்களுடைய இந்த விஜயோடைய பிளானை எப்படி பண்ணால் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.